மகிழ்ச்சியும் மன அமைதியும் மகத்தான செல்வம், இந்த ரெண்டுமே குறைவில்லாம கிடைக்கிற இடம் ஆலயம். மதங்களும் மார்க்கங்களும் வேற வேறையா இருந்தாலும் மனிதர்களோட குறிக்கோள் மகிழ்ச்சியும் வெற்றியும் தான். பெற்ற வெற்றியை நிலைநிறுத்திக்கிறதுக்கும் செஞ்ச தவறுகளை திருத்திக்கவும் கடவுளை நாட ஆரம்பிச்சாங்க. கடவுள் கொடுத்த எல்லா வரங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக உருவானதுதான் ஆலயம். மகாபிரளயத்துக்கு அப்புறம் பூமியில தோன்றின முதல் நகரம் அப்படின்னு கும்பகோணத்தை தான் சொல்லுவாங்க. அதனாலதான் அங்க ஆலயங்களும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. கோவில் நகரம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற கருவேலி அப்படிங்கிற ஊருக்கு தான் இப்ப நாம போக போறோம். கோவில் நகரம் கும்பகோணத்தில் இருந்து நாச்சியார் கோவில் வழியாக பூந்தோட்டம் என்னும் ஊருக்கு செல்லும் சாலையில் வடமட்டம் என்ற ஊரில் இருந்து 3 மைல் தூரத்தில் அமைந்துள்ள அழகிய ஊர் கருவேலி. அரசலாற்றின் அழகை ரசித்த வண்ணம் ஆலயத்தை சென்றடையும் ஆனந்தம் நம் அனைவருக்கும் கிடைக்க அந்த ஈசனின் அருள் வேண்டி பயணத்தை தொடர்வோம். வரங்கள் வேண்டி தவம் இருந்தவங்களுக்கு காட்சி கொடுத்ததற்காக பல ஆலயங்கள் உருவாக்கப்பட்டது. துன்பங்களையும் நோய்களையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த ஆலயங்களாக பல ஆலயங்கள் உருவெடுத்தது. அதே மாதிரி இறைவன் தானே விரும்பி உறையும் இடமாக சில ஆலயங்கள் தான் சிறப்பு பெற்று இருக்கு. அப்படி இறைவனே தானே விரும்பி குடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆலயத்தை தான் இன்னைக்கு நாம வணங்க போறோம். அரசலாற்றின் கரையிலே அமைந்திருக்கின்றதான கருவிலி கொட்டிட்டை என்று சொல்லப்படுகிற சர்க்குணேஸ்வரபுரம் ஒரு திவ்ய க்ஷேத்திரமாகும். திவ்யம் என்றால் தேவத்தன்மை வாய்ந்தது என்று பொருள். அப்படிப்பட்ட தேவத்தன்மை வாய்ந்ததாக அந்த ஈஸ்வர சைதன்யத்தினுடைய வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அதிர்வு அலைகளை இன்றும் மாறாமல் குறையாமல் கொண்டிருக்கின்ற பெருமையுடையதாக விளங்குகின்றது இந்த கருவிலி க்ஷேத்திரம். திருக்கோவில் இறைவன் பெயர் சர்க்குணநாதர், இறைவி சர்வாங்க சுந்தரி. ஆலயத்தின் தல விருட்சம் வில்வ மரம். இந்திரனும் தேவர்களும் பூஜித்த தலம் என்று நம்பப்படுகின்றது.